அப்புறம் சின்ன பொண்ணு எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்ன உனக்கும் உன் மாமியாருக்கும் பெரிய சண்டை போல இருக்கு. நேத்து ஏன் வீட்டு வரைக்கும் சத்தம் கேக்குது? ஆமாக்கா. அவளுக்கு என்ன வேலை? என்கிட்ட சண்டை போட்டா தான் ராத்திரி அவளுக்கு தூக்கம் வரும். இல்லன்னா தூங்க மாட்டா. நேத்து தான் நீ வீட்லயே இல்லையே, வேலைக்குள்ள வந்த. வேலைக்கு வந்துட்டு போன விட்டு உடனே என்ன சண்டை உன் மாமியா இழுக்கிறா? நேத்து வீட்ல பூந்தேன்க்கா. பூந்த உடனேயே என்ன பாத்திரம் வெளக்கல, சோறு ஆக்கல, அது ஆக்கலன்னா. அதுக்கு நான் கேட்டேன், "நீயும் உன் மவளும் வீட்ல தானே இருந்தீங்க. ஏன் சோறு ஆக்க வேண்டியது தானே, பாத்திரம் வெளக்க வேண்டியது தானேன்னு" கேட்டேன். அதுக்கு அப்படியே ஒரு கதைய எடுத்துட்டாங்க. நான் என்னையும் என் மவளையும் வீட்ல சும்மா உட்காந்துருக்கேன், சும்மா சோறு திங்கிறேன்னு சொல்ற நீ அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்துட்டாக்கா. இது நல்லா இருக்கே. காலையில எந்திரிச்சு அவளுக்கு சோறெல்லாம் பொங்கி வச்சுட்டு எவ்வளோ தூரம் நடந்து வந்து வேலைக்கு வந்துட்டு திரும்ப நடந்து வேலைக்கு விட்டு வீட்டுக்கு போற. அவளுக்கு போன உடனே சோறு ஆக்கல பாத்திரம் விளக்கலன்னு சண்டை போடுற அளவுல அவளுகளுக்கெல்லாம் எவ்வளோ மப்பு இருக்கும். ஆமாக்கா. அத ஏன் சொல்ற? நான் போன உடனே நல்லா தான் பேசினாளுக. சம்பள பணம் எங்கன்னு கேட்டாங்க. நமக்கு தான் அந்த சூப்பரண்டு இன்னும் 1 வாரம் கழிச்சு தான் பணம் குடுப்பேன்னு சொன்னாரா, அதனால இன்னும் சம்பளம் பணம் குடுக்கலன்னு சொன்னேன். சொன்ன உடனே கோவம் வந்துருச்சு. சம்பளம் குடுக்கலன்ன உடனே, என்னா சண்டைக்கு வராளுக 2 பேரும். 2 பேரும் டங்கு டங்குன்னு சண்டைக்கு வராளுக. இதுல வேற என் நாத்தனாக்காரி, "மதினி உன்ன எவ்வளோ நல்லவன்னு நெனச்சேன். இப்ப பாத்தீங்கன்னா நீங்களும் ரொம்ப மோசமானவளா இருக்கிறீங்க" அப்படின்னு சண்டைக்கு வராளுகக்கா. என்ன அப்படி சொல்லிப்புட்டு, என் அண்ணன் வரட்டும், என் மாமா வரட்டும், உங்கள நான் வேலைக்கு போக வச்சதே நான் தான். நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி என் நாத்தனாக்கார சண்டைக்கு வராக்கா. ஆ, அப்படியா? அவன் மாப்பிள்ளை வந்த உடனே அவகிட்ட சொல்லி சண்டை எடுத்துட்டு இருப்பாளுவலே. யாரு? என் வீட்டுக்காரரா? அவரு நல்லவருன்ற பேர் மட்டும் தான் முக்கியம். அவரு என் பக்கமும் பேச மாட்டாரு, என் மாமியார் பக்கமும் பேச மாட்டாரு. உங்க அம்மா என்ன இப்படி பேசிட்டாங்க, கேள்வி கேளுன்னு சொன்னா, அதுக்கும் கம்முனு தான் நிப்பாரு. அவங்க அம்மா உன் பொண்டாட்டி என்ன இப்படி பேசிட்டா, கேளுன்னு சொன்னாலும் அதுக்கும் கம்முனு தான் நிப்பாரு. அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான், நீங்க என்னவோ சொல்லிக்கோங்க, எப்படியோ சொல்லிக்கோங்கன்னு நான் கம்முனு போயிட்டேன்க்கா. அவர் வந்ததும் ஆத்தாலும் மவளும் கூட்டு போய் உன் பொண்டாட்டி அப்படி உன் பொண்டாட்டி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாளுவ. 1008 காரணம் சொல்லிட்டு இருந்தாளுங்க. அவளுக்கு எவ்வளோ காரணம் சொன்னாலும் அவர் வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்க முடியாது பார்த்துக்க. ஏன்னா நான் அவங்க அம்மாவையும் அவங்க தங்கச்சியும் பற்றி சொல்லும்போதெல்லாம் வாயே பேச மாட்டாரு. இப்போ மட்டும் வந்து என்ன கேட்டுருவாரா? கேட்டா நான் சும்மா விட்டுருவேனா? நான் அவங்க அம்மாவையும் அவங்க தங்கச்சியும் பற்றி சொல்லும்போது எந்த கேள்வி கேட்கல. இப்போ வந்து என்னைய கேள்வி கேட்குறேன்னு கேட்டுற மாட்டேனா? அப்படியா? உன் மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையாச்சு போல இருக்கே. ஐயோ, என் வீட்டுக்காரர்ல அவங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு என்ன அடிக்க கூட வந்துருவாரு. உனக்கு உன் மாமியாரும் உன் நாத்தனாரும் தான் சரியில்லை. அவளுக்குள்ள ஒரு வாரத்துக்கு விட்டு பிடிச்சின்னா தான் சரியா இருக்கும். சோறு பொங்கறத நிறுத்தி வை. உனக்கு மட்டும் சாப்பிட்டு போ. நீ ஏன் ஆக்கி போட்டுட்டு அத்தை கத்தான்னுட்டு கிடக்குற? அப்படி பண்றதுனால தான் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கொழுப்பு அதிகமாயிடுது. ஏ லட்சுமி, என்னக்கா? அவங்க வீட்டில் அவங்க மாமியாருக்குள்ள நாத்தனாருக்குள்ள அடிச்சுக்கிறாளுக்கு பிடிச்சிக்கிறாளுக்கு. இதில் நீ ஏண்டி நடுவில் அதை இதை செய்யின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற? அதை கேட்டு போய் அவள் வீட்டில் தானே சண்டை போட்டுட்டு இருப்பேன். அதெல்லாம் நல்லாவா இருக்கும்? ஏக்கா, நான் நல்லது தானே சொல்லிட்டு இருக்கேன். அவன் மாமியை எதுக்கு எடுத்தாலும் இவட்ட சண்டைக்கு வந்துகிட்டே இருக்கிறா. முதல்ல இவ சண்டை போட ஆரம்பிச்சா அவ அமைங்கிடுவாள்ல. அதுக்கு தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அவளுக்கு நான் நல்லதான் சொல்லி கொடுக்குறேன், கெட்டதா சொல்லி கொடுக்குறேன். நீ சொல்றத பார்த்தா நல்லது சொல்லி கொடுக்குற மாதிரிலாம் இல்ல. தேவையில்லாம சண்டை பெருசாக்கி விட்டுட்டு இருக்கிறடி நீ. லட்சுமி, ஒருத்தருக்கு நல்லது சொன்னா சொல்லணும். அதை விட்டுட்டு சண்டை பெருசாக்கி கொம்பு சீவி விட்டுட்டே இருக்கக்கூடாது. இப்படி என்ன கெட்டவ மாதிரிலாம் பேசாதீங்கக்கா. நீங்க நல்லவ மாதிரியும் நான் கெட்டவ மாதிரியும் பேசாதீங்க. எப்பவும் உங்களுக்கு இதே பொழப்பா போயிடுச்சு. அவளுக்கு இப்போ என்ன சொல்லிட்டேன், நான் நல்லது தானே சொல்லிட்டு இருக்கேன். எப்போ பார்த்தாலும் அவள் மாமியார் நாத்தனாவும் கொத்திக்கிட்டே இருக்கிறா. அப்படி இருக்கும்போது அவள் என்ன பண்ணுவா? இவ திருப்பி பேசாம இருக்கிறதுனால தான் அவள் மாமியாவுக்கு திமிரு. இவ திரும்பி எதிர்த்து பேசினால சரியா போயிடும்ல. அதுதான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அவள் நல்லது தானே சொல்றேன், நான் அவளை ஒன்றும் கெடுக்கிறதுக்கு சொல்லலையே. என்னவோ அவளை நான் தான் கெடுத்து நாசமாக்குற மாதிரி சொல்றீங்க. சரசக்கா, என்னடி சாந்தி? அக்கா, இவளுக்கிட்டலாம் வந்தா கொஞ்ச நேரம் உட்காந்துமா பேசணுமா அப்படின்னு போயிட்டே இருக்கணுங்க. இவளுங்க நல்லது சொன்னாலும் அது நல்லதுன்னு தெரியும். தெரிஞ்சாலும் ஏற்றுக்க மாட்டாளுங்க. அதுலேயும் லக்ஷ்மிலாம் நம்ம பேச்ச வள்ளுசா மதிக்கவே மாட்டா. நீங்க நல்லதுதான் சொல்றீங்க. அவ பேச்சு பூரா எப்படி இருக்கு பாத்தீங்களா? இது நமக்கு தேவையா? இதுதான் நான் எதையும் கண்டுக்கிறது கிடையாது. பேசாம அமைதியா உட்காந்துட்டு வீட்டை பார்த்து போயிடணும். சாந்தியக்கா, இப்படிலாம் பேசாதீங்கக்கா. என்னவோ கெட்டவ மாதிரியும் நீங்க 2 பேர் தான் ஊருக்கே நல்லது நினைக்கிற மாதிரியும் பேசுறீங்க. எனக்கெல்லாம் ஊமையா இருந்து ஊரை கெடுக்க பிடிக்காதுக்கா. எனக்கு மனசுல பட்டதை பேசிடுவேன் நான் சத்தம் போட்டு பேசுறதுனால நான் கெட்டவளாவும், நீங்க அமைதியா இருக்கிறதுனால நல்லவளாவும் ஆக முடியாது. நான் எனக்கு என்ன தோணுதோ நான் பேசிடுறேன், அவ்வளவுதான். ஏய், என்னடி லட்சுமி இப்படி பேசுற? நான் அமைதியா இருந்து எந்த ஊரை கெடுத்தேன்? உன்ன மாதிரி போய் வீடு வீடா போய் ஏதாவது புறணி பேசிட்டு அடுத்தவங்களை ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நானே. நான் இப்ப கூட உங்ககிட்ட எதுவுமே பேசலையே. நான் சரசக்கா கிட்ட தானே பேசிட்டு இருக்கிறேன். நீ எதுக்குடி நடுவுல வர? என்னடா கொடுமை இது? நம்ம பிரச்சனையை பேச வந்து இவ்வளோ 3 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காளுவ. என்னக்கா, எப்பவும் போல எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஏக்கா ரேஷன் கடையில பொங்கல் பரிசு கொடுப்பாங்கல்ல, அதுக்கு இன்னைக்கு டோக்கன் கொடுக்குறாங்களா? அப்படியா? எத்தனை மணிலேருந்து டோக்கன் கொடுக்குறாங்க? மதியம் 12 மணிலேருந்து கொடுத்துருக்காக்கா. உங்க பக்கத்து வீட்டு பாக்கியக்கால நேற்று தான் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? ஒருத்தையும் சொல்லலதா. நீ சொல்லாட்டி எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நல்ல வேலை நீ வந்து சொன்ன. இப்போ அது ஓடணும். சீக்கிரம் போங்கக்கா, ஒரு வாலி கூட்டம் அங்கே இருக்குது. ஊரே அங்கே தான் இருக்குது. 12 மணிக்கு போனேன். நான் இப்போ தான் வரேன். நீங்கள் போய் எப்போ வாங்கிட்டு வர போறீங்களோ போங்க. நான் அப்பவே நினைச்சேன், சரசக்கா சாந்தியக்கா லட்சுமி அக்கா சின்ன பொண்ணு யாரையுமே காணுமேன்னு. ஒரு வேலை தெரியாம இருந்திருக்குமோ, நான் போய் சொல்லணும்னு நினைச்சேன். நல்ல வேலை வந்து நான் சொல்லிட்டேன். சின்ன பொண்ணு,
விவரம் தெரிஞ்சோடனே இவ என்ன பண்ணிருக்கணும், நம்மகிட்ட வந்து சொல்லிருக்கணும்ல. இவ போய் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறமா நம்மகிட்ட சொல்றா பாத்தியா? இதுல வேற ஒரு பெருமை, நான் உங்களுக்கு வந்து முன்னாடியே சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு. இவ சொல்லாட்டி நம்ம 10 நிமிஷத்துல நமக்கே தெரிஞ்சிருக்கு போகுது. பாத்தியா, நல்ல மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கிறேன். நானும் அதான் நினைச்சிட்டு இருக்கிறேன். சரிக்கா, நான் போறேன், நீங்க நேரத்தோட போய் வாங்க. சரி சரி. இந்த பாக்கியத்தை பாத்தியா சாந்தி, பக்கத்து வீட்டிலே இருந்துட்டு ஒண்ணுமே சொல்லல. சொல்லியிருந்தா நானும் அவ கூட போய் வாங்கியிருப்பேன். ஒண்ணுமே சொல்லாம அமைதியா போயிருப்பாரு. நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா நம்ம எல்லாத்திட்டையும் சொன்னாதான் நமக்கு நிம்மதியா இருக்கும். எப்படிதான் அப்படி அமுக்கு நீயாட்டம் இருக்கிறாளோ தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் அப்படித்தானக்கா, நம்மளை வச்சு எல்லாரும் காரியம் சாதிச்சுக்கிறாள். ஆனா நமக்கு எதுவுமே செய்ய மாட்டாளுவ. சரி, இப்பயாவது வந்து சொன்னால, நான் வீட்டுக்கு போய் கார்டு எடுத்துட்டு வரேன், நீங்களும் கார்டு எடுத்துட்டு வாங்க போகலாம். சரசக்கா, நீங்க போய் கார்டு எடுத்துட்டு வாங்க, நாங்க போய் இடம் போட்டு வைக்கிறோம். சரி சரி, போங்க போங்க, போய் போட்டு வைங்க, நான் போய் கார்டு எடுத்துட்டு வரேன். அம்மா, எவ்வளவு கூட்டம் நிக்குது. இதை நம்ம எப்ப டோக்கன் வாங்கிட்டு எப்ப வீட்டுக்கு போறோம்னு தெரியலையே. அக்கா, எப்படியும் வாங்கிட்டு தான் போகணும். வாங்க, வந்து கம்மன் லைன்ல நில்லுங்க. இதுக்கப்புறம் பேசிட்டு இருந்தோமா இன்னும் கும்பல் சேர்ந்துரும். அதுவும் சரிதான், கடைசி லைன் எங்க இருக்குன்னு தெரியலையே. இது என்ன அனுமான் வாழ் மாதிரி நீண்டு போயிட்டே இருக்குது. போய் நிப்போம் மாமா. சே, எவ்வளோ நேரமா நிக்கிறோம், இன்னும் முடியலையே. கால் வேற வலிக்குது. சரசக்கா, இன்னும் கொஞ்ச நேரம் தான் வாங்கிடலாம், இன்னும் ஒரு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அடே சின்ன பொண்ணு, இந்த கோமதி பாத்தியா, ரேஷன் கடைக்கு போறோம் வாங்க டோக்கன் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கூப்பிடாமட்டா, எங்கேயாவது போனாங்க அங்கே போறேன்னு சொல்லிட்டு போவா. இப்போ சொல்லாமே வந்துட்டு நின்றுட்டு இருக்கிறா சின்ன பொண்ணு. அதுவும் மாமி மருமகளும் 2 பேரும் சேர்ந்து நிற்கிறாள் பாரு. அட ஆமாக்கா, பாருங்க, நம்ம தான் எங்கேயாவது போறோம்னா சொல்லிட்டு வந்துடுறோம். இவ்வளவு நமக்கு சொல்லாம பிடிக்காம வந்துருக்காளுங்க. நம்ம எங்கேயாவது போறோம்னா பாரு, நம்ம தான் ஏமாந்து போய் சொல்லிடுறோம் அவளுக்கிட்ட. அதுவும் எப்படி சின்ன பொண்ணு, 2 பேரும் ஒரே வீட்டில் வந்து வாங்குறாங்க, 2 டோக்கன் எப்படி கொடுப்பாங்க? டோக்கன் ஒன்று தானே கொடுப்பாங்க. அடியே லக்ஷ்மி, அவங்க வீட்டில் சின்ன பையன் ஒன்று பெரிய பையன் 2 பேர் இருக்காங்கல்ல, அதனால ஒருத்தருக்கு அவங்க அம்மா அவங்க வந்திருப்பாங்க, இன்னொருத்தருக்கு அவங்க மருமக வாங்க வந்திருப்பாங்க. அடியே இருக்கும் இருக்கும், நண்டு சிண்டெல்லாம் வாங்க வந்திருக்கு. நம்ம வீட்லேயும் தான் பிள்ளை பற்றி வச்சிருக்கிறோம். போய் ஒரு டோக்கன் வாங்கிட்டு வருதுல. மிட்டாய் வாங்கிறதுக்கு நான் மட்டும் கடைக்கு போயிடுவாளுங்க, மற்றபடிலாம் எதுக்காவது கூட்டமாக கூட வராதுங்க. இந்த பிள்ளைகிட்ட ஒரு பிட்டை போட்டு பார்ப்போம், கொஞ்சம் நவந்துச்சுன்னா நம்ம சீக்கிரம் வாங்கிட்டு போயிடுவோம். ஏய் பாப்பா, நீ உங்கள் அம்மாவுக்கு இடம் போட்டு வச்சிருக்கிறியா? நான் வேணா உங்கள் அம்மாவுக்கு பதிலாக இடம் போட்டு வைக்கிறேன், நீ போய் உக்காடுறியா? நான் ஒன்றும் இடம் போடுறதுக்கு வரலத்தே, நான் எங்கள் அம்மாவுக்கு பதிலாக டோக்கன் வாங்க வந்திருக்கிறேன். அப்படியா? சரி சரி, திரும்பி. எல்லா வீட்லேயும் எல்லா பிள்ளைங்களும் ட்ரைனிங் கொடுத்தா வச்சிருக்காளுவ. நம்ம வீட்டில் பிறந்தது தான் மக்கு பிள்ளைகளாக இருக்குது. என்னத்த சொல்ல. இருந்தாலும் எவ்வளோ நேரமாக டோக்கன் கொடுக்குறான். சட்டு புட்டுன்னு கொடுத்தா நம்மளும் சட்டு புட்டுன்னு டோக்கன் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா என்னத்த கொடுக்குறான்னு லைன் கொஞ்சம் கூட நகர மாட்டேங்குது, அப்படியே இருக்குது. ஏம்மா கார்டு கொடுங்கம்மா. ஏம்மா கார்டு கொடுங்கம்மா. இந்தாங்க சார் கார்டு. இந்தம்மா டோக்கனு. சரிங்க சார். நீ கொடுமா கார்டு. இந்தம்மா டோக்கனு. என்ன பாப்பா, நீ வந்திருக்கிற டோக்கன் வாங்க? உங்க வீட்டுல பெரியவங்க யாரும் இல்லையா? அம்மா அப்பா எல்லாம் யாரும் வரலையா? இல்லை அங்கிள், நான் தான் வந்தேன். அப்பா வேலைக்கு போயிட்டாரு, அம்மாவும் வீட்டில் வேலையாக இருக்காங்க, அதனால தான் அங்கிள் நான் வந்தேன். இந்த பாப்பா டோக்கனை வாங்கிட்டு போகும்போது எங்கேயாவது தொலைச்சிடாது. அப்புறம் தொலைச்சிட்டு வந்து சார் நான் அங்கே வச்சேன் காணோம் இங்கே வச்சேன் காணோன்னு சொல்லுவாங்க உங்க அம்மா. பத்திரமா எடுத்துட்டு போ பாப்பா, சரியா? சரிங்க அங்கிள், நான் பத்திரமா வச்சுக்கிறேன். அம்மா கிட்ட கொண்டு போய் பத்திரமா கொடுத்துட்றேன் அங்கிள். அப்பா கொஞ்சமாக லைன் நவந்துச்சு, இனிமேல் நம்ம மட்டும்தான். போங்க சீக்கிரம் போங்க. ஏம்மா கார்டு கொடுமா. கார்டு என்னங்க சார், தூக்கிட்டா போயிட போகிறோம். கொடுக்குறேங்க சார். பொங்கலுக்கு ஏதாவது பணங்கன்னு கொடுக்குறாங்களாங்க சார், இல்லை வெறும் கரும்பு இதுதான் கொடுப்பாங்களா? எனக்கு இந்த கரும்பு கரும்பு சக்கரெல்லாம் வேணாங்க சார். பணம் மட்டும் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்கள் சார். என்னங்க சார், 1000 கொடுப்பாங்களா இல்லை 2000 கொடுப்பாங்களாங்க சார்? ஏம்மா 1000 கொடுப்பாங்களா 2000 கொடுப்பாங்களான்னு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். நான் என்ன கை காசு போட்டா தரேன்? கவர்மெண்ட்ல என்ன கொடுக்குறாங்களோ அதுதாம்மா நான் கொடுப்பேன். வந்தம்மா கார்டு கொடுத்தம்மா, டோக்கன் வாங்கணுமான்னு இல்லை, சும்மா எவ்வளோ கொடுப்பாங்கன்னு கேட்டுக்கிட்டு. நான் என்ன கேட்டுட்டேன்னு அவ்வளோ கோவப்படுறீங்க? எவ்வளோ கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சா சொல்லுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. வந்து டோக்கன் கொடுத்தே கார்டு வாங்கினே போயிட்டே இருமா. அதை விட்டு என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க கூடாதுமா. ஏன் கேள்வி கேட்கக்கூடாதுன்றீங்க? கவர்மெண்ட்ல எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு கேட்குறோம், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். நீங்களாம் மக்களுக்கான சர்வெண்ட். அதை விட்டுட்டு நான் கவர்மெண்ட் சொல்லுங்கள். மக்களோட வரி பணத்தில் தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறீங்க. எப்போ எதை கேட்டாலும் உருன்னு மூஞ்சி வச்சிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் உங்கள் காசையே கேட்டோம், கவர்மெண்ட் கொடுக்குற காசு தானே கேட்டோம். தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்கம்மா, அதிக பிரச்சனை தானம்மா. கார்டு கொடுங்க, நான் டோக்கன் கொடுக்குறேன். இது என்ன தண்ணி பைப்பு சண்டையா? எப்பத்தாலும் பைப்பில் தான் சண்டை போட்டுக்கிறீங்க, இங்கே வந்து ரேஷன் கடையிலேயே சண்டை போடுற மாதிரியே பேசிட்டு இருக்கிறீங்க. ஏம்மா கார்டு கொடுத்தீங்கன்னா நான் வந்து டோக்கன் கொடுக்குறேன், இல்லைன்னா அடுத்த ஆள் வரட்டும், நகர்ந்து நில்லு. மண்டகரகம் பிடிச்சவன், ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்கிற தெரியறதில்ல, சும்மா நைன்ட்டு இருக்கிறான். முஞ்சப்பாரு. இந்தாங்க கார்டு. சரியா இருக்குமா, ஒரு டோக்கன் கொடுக்குறேன், வாங்கிக்கோ. கொடுங்க. இந்தாங்க சார் கார்டு. இந்தாம்மா டோக்கனை வாங்கிட்டு கிளம்பு. இந்தாங்க சார் அட்டை. இந்தாம்மா டோக்கனு. இந்தா தம்பி கார்டு. எடுத்துக்கம்மா டோக்கனு. பக்கத்துல யாராவது வாங்காம இருந்தாங்களா, வந்து வாங்க சொல்லுமா. சரிங்க தம்பி, சொல்லிடுறேன் நான்.
இப்போ ஒரு வழியாக டோக்கன் வாங்கியாச்சு. இன்னும் பொருள் என்னைக்கு கொடுக்குறானோ அன்னைக்கு போய் காத்து கிடக்கணும். சும்மாவாக்கா காத்து கிடக்குறோம். 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்களாம். 1 கிலோ அரிசி, சர்க்கரை, கரும்பு எல்லாம் கொடுக்குறாங்கல்ல. அதுக்கு தானே காத்து கிடக்குறோம். ஒரு 1000 ரூபாய் என்ன சும்மா வருது நமக்கு? ஆ அதை சொல்லு பின்ன. இந்த ரேஷன் கடைக்கார அண்ணாச்சி தான் கொஞ்சம் கோவப்படுறாரு. அதுதான் ஒரு மாதிரியா இருக்கு. அவங்களாம் அப்படி தான் தெரியுதுல்ல. நீ கம்மன் இருக்காமல் எதுக்கடி சண்டைக்கு போறீங்க? சரி அக்கா, பொங்கலுக்கு ட்ரெஸ் எது எடுக்க போறீங்களா? இல்லை சின்ன பொண்ணு, இப்போ ட்ரெஸ் எடுக்கிற மத்திலாம் யோசிக்க முடியாது. இன்னும் வெள்ளை அடிக்கல. வீட்டில் நிறைய வேலை இருக்குது சின்ன பொண்ணு. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் ட்ரெஸ் எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கணும். சாந்தி அக்கா நீங்க? நான் எனக்கு எதுவும் எடுக்கல சின்ன பொண்ணு. பூமாரி வேணா கூப்பிட்டு போங்க, அவளுக்கு பிடிச்ச சுடிதார் என்னவோ அதை எடுத்துட்டு வரட்டும். அது என்னக்கா பிள்ளைய மட்டும் தனியாக விடுறேன்றீங்க? நீங்களும் வாங்க, எல்லாரும் சேர்ந்தா போல போய் எடுத்துட்டு வரலாம். ப்ரீ பஸ் விட்டுருக்காங்க, போகிறோம் வரோம் எடுத்துட்டு வரோம். ஜாலியாக போயிட்டு வரலாம் வாங்கக்கா. ஏக்கா வாங்கக்கா, எல்லாரும் போயிட்டு வருவோம். இல்லை லக்ஷ்மி, வீட்டில் நிறைய வேலை இருக்குதுல்ல, அதெல்லாம் பெருக்கிறது கழுவுறது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 2 நாள் கழிச்சு வேணா பாப்பா துணி எடுக்கலாமா வேணாமான்னு. சரிக்கோ, எல்லாரும் வேலையை முடிங்க. ஒரு 2 நாள் கழிச்சு தான் எல்லாரும் போய் துணி எடுத்துட்டு வருவோம். ஏக்கா பொங்கலுக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்குது பார்த்துக்கோ. இப்போ சேலை எடுத்துகிட்டு வந்தோமா தான் துணி தைக்கிறதுக்கு கொடுக்கலாம். அப்புறம் டைலர்காரங்க கடைசியாக கொண்டு போனால் இப்போ கொண்டு வந்தால் நான் எப்படி தைக்கிறது என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அதனால முன்னையே கொண்டு போய் கொடுக்கணும் இல்லைக்கா. அப்புறம் தச்சு தர மாட்டாங்க, பழசை தான் அப்புறம் கட்டுற மாதிரி ஆயிடுக்கா. நீங்கள் எடுக்கணும்னா போய் முன்னாடி போய் எடுத்துங்கம்மா 2 பேரும். நான்லாம் பொங்கலுக்கு புது சேலை கொடுத்தணும்னு இல்லை, நான் இருக்கிற பழைய சேலையை கட்டிட்டு கூட நான் பொங்கல் வைப்பேன். ஏக்கோ என்னக்கா இப்படி சொல்லிவிட்டீங்க? நானும் என் மாமியாவும் எவ்வளோ சண்டை போட்டாலும் பொங்கலுக்கு என் மாமியாவும் புது சேலை தான் கட்டணும்னு எடுத்து கொடுப்பாங்க. நீங்கள் என்னக்கா இந்த வயசுலேயே இப்படி யோசிக்கிறீங்க? ஐயோ, மாமியான்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஞாபகம் இருக்குது. ஏக்கா லக்ஷ்மி அக்கா, என்னோட டோக்கன் என்ன இங்கேயே கொடுத்துட்டு போகிறேன். அப்புறம் பொருள் வாங்குற அன்னைக்கு நம்ம எல்லாம் ஒன்றா போய் வாங்கிடுவோம். சரியாக்கா? ஏன் சின்ன பொண்ணு, உன் டோக்கனை நீயே வச்சுக்கோ, அப்புறம் அங்கே கொடுத்து இங்கே கொடுத்தேன்னு தொலைஞ்சிட்டு போகுது. அப்படி இல்லைக்கா, வீட்டில் எங்கள் மாமியாரும் நாத்தனாவும் இருக்கிறாங்க. டோக்கன் கொண்டு போனால் அவங்க போய் வாங்கிடுவாங்க முன்னையே. அதனால தாக்கா. ஏன் சின்ன பொண்ணு, யாரோ ஒருத்தர் போய் வாங்கி தானே ஆகணும். யார் வாங்கினா என்ன? அதுக்காக்கா, நான் டோக்கன் கொண்டு போய் அவங்க வாங்கிட்டாங்களா, அந்த 1000 ரூபா காசையும் அவங்க வாங்கிடுவாங்கக்கா. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? ஓ அப்படியா, சரி சரி, நீ லக்ஷ்மிகிட்டே கொடுத்து வச்சுட்டு போ. லக்ஷ்மி அக்கா, உங்கள் டோக்கனை என் டோக்கனை நீங்கள் எடுத்துகிட்டு போய் வீட்டில் பத்திரமா வச்சுக்கோங்க. சரி சின்ன பொண்ணு, கூட நான் பத்திரமா எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிறேன். நான் வாங்க போகிற அன்னைக்கு உன் டோக்கனையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏ சின்ன பொண்ணு, அங்கே லைனில் நின்றுட்டு இருந்தவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க தானே. அவங்க போய் உங்கள் மாமியார் சொல்லிட்டு போக மாட்டாங்களா? நீ லைனில் நின்றுட்டு இருந்த, உன் மருமகளும் டோக்கன் வாங்கினானே, அப்போ என்ன பண்ணுவேன்? அது வந்துக்கா, டோக்கனை நான் லக்ஷ்மி அக்காகிட்டே கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். என்னைக்கு பொருள் போடுறாங்களோ அன்னைக்கு போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிடுவேன்க்கா. அப்படியா, சரி, அப்புறம் உன் பாடு. சரிம்மா, நீங்கள் பேசிட்டுருங்க, நான் போய் வேலையை பார்க்கணும். நாளைக்கு வெள்ளை அடிக்க ஆள் வர சொல்லியிருக்கேன், அதனால எல்லாம் போய் ஒதுங்க வைக்கணும். நான் போகிறேன். சரசக்கா நில்லுங்க, நானும் வரேன். சின்ன பொண்ணு லக்ஷ்மி, போயிட்டு வரேன் சின்ன பொண்ணு லக்ஷ்மி. சின்ன பொண்ணு, உங்கள் வீட்டில் வெள்ளை அடிக்கலையா இந்த வருஷம்? இல்லைக்கா, போன வருஷம் தான் பெயிண்ட் அடித்தோம். இந்த வருஷம் செவத்தெல்லாம் கழுவி விட்டா மட்டும் போதுக்கா. சரி சரி. சரிக்கா, நானும் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. போகிறேன். போயிட்டு வீட்டில் வேறு நிறைய வேலை இருக்குது, போய் பார்க்கணுங்க. சரி சின்ன பொண்ணு, போயிட்டு வா. ஏப்பா, வெயிலில் வெளியில் போயிட்டு வந்தாலே என்னவோ ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது. கொஞ்ச நேரம் படுத்தா நல்லா சுகமாக இருக்கும்ப்பா. மருமவள மருமவள, எங்கே போயிடுற? காலையிலே போயிட்டு இப்போதான் வந்திருக்கிற நீயே. ஏத்தே, பொங்கலுக்கு பரிசு கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க தே. அதான் ரேஷன் கடையில் போய் இவ்வளோ நேரம் கியூவில் நின்றுட்டு வரத்தே. கியூவில் நின்று எப்படிலாம் கால் வலிக்கு தெரியுமா தே? அப்படியே மருமகளே, சரி சரி சரி, டோக்கன் வாங்கிட்டியா? வாங்கிட்டே, டோக்கன் வாங்கிட்டேன். சரி மருமகள, டோக்கன் கொண்டு வா, நான் பத்திரமா வச்சுக்கிறேன். டோக்கனை மட்டும் கரெக்டாக கேளத்த. அப்படியே நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு முன்னாடி போய் அந்த 1000 ரூபாய் வாங்கிடல, பக்குன்னு வாங்கிட்டு வந்துடுவேன். நீ என்ன மருமகளே? ஒன்றும் இல்லத்த, நான் டோக்கனை லக்ஷ்மி அக்காட்டே கொடுத்துட்டு வந்துட்டத்த. எதுக்கு மருமகள டோக்கனை கொண்டு போய் லக்ஷ்மி கிட்ட கொடுத்துட்டு வந்தேன்? நம்ம வீட்டு டோக்கன் நம்ம கிட்ட தானே இருக்கும், அவகிட்ட கொடுத்தா அவ போய் வாங்கிட மாட்டாளா? அதுக்கெல்லாம் இல்லத்த, போன வருஷம் இப்படி தான் டோக்கனை வாங்கிட்டு வந்து டோக்கனை எங்கே வச்சேன்னே தெரியாமல் மறந்துட்டேன். அதனால தான் இன்னைக்கு லக்ஷ்மி அக்காட்டே பத்திரமா வைக்க சொல்லி கொடுத்துட்டு வந்துருக்கிறேன். ஏமா ஏமா, என்னடி ஏமா, உன் மருமக நம்பாத, அவள் லேசுப்பட்ட ஆள் இல்லை. டோக்கன் எங்கே உங்ககிட்ட கொடுத்தா நீ போய் 1000 ரூபாய் வாங்கிடுவே என்னன்னு சொல்லிட்டு அவள் லக்ஷ்மி கிட்ட கொடுத்தேன்னு சொல்கிறாம்மா. அப்படியாடி சொல்கிற? அத்தை, என்னது அப்படி 2 பேரும் ரகசியமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க? ஒன்றும் இல்லை மருமகளே, ஒன்றும் இல்லை மதினி. நானும் வீட்டுக்கு போகலான்னு பார்க்குறேன். ஏன்னா டோக்கன் வாங்கணும்ல, டோக்கன் வாங்கினா தானே பொங்கல் பரிசு கிடைக்கும். அதுக்கு தான் மதினி நானும் வீட்டுக்கு போகலான்னு அம்மாக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அப்பா, இப்பயாவது வீட்டுக்கு போகிறோம்னு சொன்னாலும் அதனால உடனே சரின்னு நம்ம சொல்லக்கூடாது. கொஞ்சம் நம்மளும் பிகு பண்ணி பார்ப்போம். உடனே நீ எதுக்கு போகிற? உங்கள் மாமியார் வாங்க மாட்டாங்களா டோக்கனு? அப்படிலாம் இல்லை மதினி, நீங்களும் ஊருக்கு வருவீங்கள்ல பொங்கப்படி எனக்கு கொடுக்கறதுக்கு, அதனால நாங்கள் வீட்டில் இருக்கணும்ல மதினி, அதனால தான் நான் போகிறேங்கிறேன். ஐயோ, கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு, மறுபடியும் பொங்கப்படியா? பொங்கப்படின்னு கேட்டு வீட்டில் இருக்கிற மொத்தத்தையும் தூக்கிட்டு போயிடுறாளே இவ. அதனால நான் இப்போவே கிளம்புறேன் மதினி. ஏண்டி இப்பயே கிளம்புறிய? சாயந்தரம் உங்கள் அண்ணன் வந்தான்னு சொல்லிட்டு போகிறது. அண்ணன் சாயந்தரம் வரதுக்கு 5 மணி 6:30 மணி ஆகிடும். நான் இப்போ கிளம்புனாதான் போக முடியும்மா. நீ வந்து என்ன பஸ் மட்டும் வச்சுட்டு வந்துருமா, வாம்மா. சரி மதினி, நான் போயிட்டு வரேன் மதினி.
இப்போ சாமி ஒரு வழியா வீட்டுக்கு போயிட்டா நாத்தனா அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். பொங்கப்படின்னு கிட்ட வீட்டில் இருக்கிற மொத்தத்தையுமே தூக்கிட்டு போயிடுறா. சரி மக்களே, நீங்க எல்லாரும் பொங்கல் டோக்கன் வாங்குனீங்களா, பொங்கல் பரிசு வாங்குனீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.